அம்மா வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை தான் புளி சாதம் செஞ்சு சாமிக்கு படைக்க போகிறேன். என்ன பண்ணிக்க பார்க்கலாம். 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூனு வெந்தயம், அப்புறம் மல்லி ஒரு 2 ஸ்பூன் போட்டு வர மிளகா வறுத்து வச்சுக்கணும். புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கணும். எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு காமிக்கிறேன். வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன் போடுறதுக்கு. இன்றைக்கி புளி சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல் இதான் செஞ்சு சாமிக்கு கும்பிட போகிறோம். வாங்க நல்லெண்ணெய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். இது கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். வந்து 4 மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து போட்டு அரைச்சிருக்கேன் அந்த தூளை கூட, அதனால் நான் காரம் கம்மியாக போட்டுருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையானது போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ வந்து அப்படியே கொதிக்கிட்டோம் பார்க்கலாம். இது அரைச்சி வச்சுருக்கலாம். மிளகு, சீரகம், தனியா, 4 காஞ்ச மிளகாய் போட்டு அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனும் கொஞ்சமாக போட்டுருக்கேன். இது அரைச்சி அப்படியே டப்பாவில் எடுத்து வச்சுன்னா எப்போ புளி குழம்பு செய்யணுமோ அப்பப்போ போட்டுக்கலாம். அவ்வளோதான். சாதத்தில் போட்டு கலரணும். கலரிட்டு சொல்கிறேன். போட்டு கலரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்மா, புளி சாதம் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.